பைபிள்ல இருக்க இந்த ஒரு சம்பவம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா பலருக்கு குழப்பத்தை கொடுக்குது. லோத்து மனைவி உப்பு தூணானது உங்களுக்கு தெரியும். ஆனா அவ எப்படி அப்படி ஆனான்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் பியாண்ட் த வர்ஸ் எபிசோட் 4. ஆதியாகமம் 19ல ஒரு சம்பவம் நடக்குது. பாவம் ரொம்ப பெருகினதுனால தேவன் சோதோம் குமோராவை அழிக்க நினைக்கிறார். அப்ப லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தேவன் தப்பிக்க வைக்கிறார். ஒரு நிபந்தனையோட, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதேங்கிற கமாண்டோட. லோத்தோட குடும்பம் தப்பிச்சு ஓடுறாங்க. 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள்னு. இது நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ திரும்பி பார்த்ததும் இன்ஸ்டன்டா ஒரே செகண்ட்ல ஃப்ரீஸ் ஆகி உப்பு தூணா ஆகுறது இல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஃபேக்ட் இருக்கு. அத வேத ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் புவியியலாளர்களும் ஆமோதிக்கிறாங்க. 24ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணத்தை அழித்தாருன்னு. கந்தகம்னா சல்ஃபர். வானத்திலிருந்து நெருப்பும் சல்ஃபரும் அதோடு கூட சேர்ந்து 19 மினரல்ஸும் கொட்டுச்சான். சல்ஃபர் ரியல் மீனிங் எரியும் கற்கள், பர்னிங் ஸ்டோன்ஸ் அர்த்தம். மீட்டியோரைட்ஸ் நாம சொல்லுகிற எரிகற்கள் வானத்திலிருந்து அந்த பட்டணங்கள் மேல பெஞ்சுதான். எப்படி ஒரு எரிமலை வெடிச்சு அதுல இருந்து லாவான்னு சொல்லப்படுகிற நெருப்பு குழம்பு ஓடி வருமோ, அப்படிதான் இந்த எரிகற்கள் விழுந்து அதுல இருந்த நெருப்பு குழம்பு ஓடி வந்துகிட்டு இருந்துதான். அதனாலதான் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு கமாண்ட் வைக்கிறார், இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, உயிர் பிழைக்க ஓடிப்போன்னு. ஆனா பாவம், லோத்தோட மனைவி திரும்பி பார்த்து கொஞ்சம் சலனம் அடைஞ்சு அந்த சமபூமியில நிற்கிறாள். பின்னாலேயே ஓடி வந்து கொண்டிருந்த அந்த அக்னி குழம்பிற்குள்ள மாட்டிக்கொள்கிறாள். அதுல இருந்த நெருப்பு, சல்பர் மற்றும் 19 வகையான மினரல்ஸ்குள்ள அவ மாட்டி அந்த இடத்திலேயே ஒரு உப்பு தூணா மாறி போறா. இந்த 19 மினரல்ஸ்ல அதிகப்படியா காணப்பட்டது சோடியம் குளோரைட், காமன் சால்ட், அதாவது உப்பு. இன்னைக்கும் அந்த தூண் இஸ்ரவேல்ல காணப்படுது. அந்த தூணை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி அது தெரியாது. அதற்கு காரணம் இதுதான். இதை உறுதிப்படுத்தும் விதமா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 1650ஆம் பிசில ஒரு காஸ்மிக் ஏர்பஸ் நடந்து எரிகற்கள் யோர்தான் பள்ளத்தாக்கு மேல வெடிச்சு சவக்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துல விழுந்து ஒரு பெருத்த சேதத்தை உண்டாக்குச்சுன்னு. பைபிள் உண்மை. லோத்தோட மனைவி திரும்பி பார்த்து நின்னு மாட்டிக்கிட்டா. இது நாம நம்மளோட பாஸ்ட திரும்பி பாக்குறத காட்டுது. ஆண்டவர் உங்களுக்கு முன்னேறி போன்னு சொல்றாருன்னா முன்னே போங்க. உங்க பழைய வாழ்க்கைய, பழைய தோல்விகளை, பழைய பாவத்தை, பழைய சுபாவத்தை திரும்பி பார்க்காம கடந்து செல்லுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ தேவன் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அடுத்த எபிசோட்ல வேற ஒரு வேத பின்னணியோடு மீண்டும் சந்திப்போம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென்.